டேய் மாரி சொல்லு சார். இப்போ நாளைக்கு காலேஜ் போயிட்டு இருப்ப ஜாமான்லாம் வாங்கிட்டு வந்துடலாம் மறந்துடாம. சொல்லு சார். இப்போ சார் நோட் பண்ணிக்கிறேன். நோட் பண்ணிக்கிறியா? வெங்காயம் 2 கிலோ வாங்கிக்கோ. வெங்காயம் 2 கிலோ. தக்காளி 1 கிலோ வாங்கிக்கோ. தக்காளி 1 கிலோ. வேற என்ன? வெட்டூர்ல 1 கிலோ வாங்கிக்கோ. 1 கிலோ. மறக்காம கோசு 1 கிலோ வாங்கிக்கோ. ஓகேடா சார். அவ்வளோதான்டா மாதிரி. ஒன்று விட்டியா சார்? இப்போ என்னத்துடா? கருவேப்பிலை கொத்தமல்லி. ஓ சாரிடா மாதிரி, அதான் மறந்துட்டேன்டா. நோட் பண்ணதெல்லாம் போண்டா, 2 பஜ்ஜி எடுத்துட்டு வாங்கடா. ஏன்டா அப்படி பண்றீங்க? டேய் மாதிரி சொல்லு சார். இப்போ அந்த குழந்தை என்னன்னு கவனி ரொம்ப நேரமா கத்திக்கிட்டே இருக்கான். சரிடா. 2 பஜ்ஜி கொண்டு போய் வைப்போ. சரிடா. அண்ணா குழந்தை தினமும் வடை பற்றி திட்டு வைக்கிய காலேஜ் போலாம்ல? நீங்க 2 பேர் போனீங்க, நீங்க 2 பேர் போனா நான் போன மாதிரிடா. ஒன்னா திட்டவே முடியாது. ஏன்டா அந்த வீணா வீங்க பொண்ணோட பேசிட்டு இருக்க? டே மாதிரி சொல்லு சார். இப்போ மளிகை ஜாமான் காலேஜ் போயிட்டு போக வேண்டிய நோட் பண்ணிக்கிறியா? நான் சொல்றேன். வெறும் காய்கறி ஜாமான் நோட் பண்ணிக்கிறியா? சொல்லு. மாங்காய் மேதா 1 கிலோ. மாங்காய் மேதா 1 கிலோ. சாதா மேதா 1 கிலோ. கடல மாவு. வடைக்கு பட்டாணி பருப்பு. பஜ்ஜி மிளகாய். எல்லாத்தையும் மறந்துடாம வாங்கிட்டு வந்துரு. சரியா? சரிடா. எல்லாம் சரக்குலாம் கீந்து போச்சு வேற. மறக்காம வாங்கிட்டு வந்துடுறேன். சரிடா. பஜ்ஜி 2 கொடுங்கப்பா. நானா பஜ்ஜி சூப்பரா இருக்குப்பா. ஓகேண்ணா. தேங்க்ஸ்ண்ணா. நான் இங்கே தான்ப்பா கொத்தனாரா இருக்கேன். ஒரு 40-50 பேர் என்கிட்ட வேலை செய்கிறாங்க. நீங்கள் தினமும் ஒரு 40 வடை 40 போண்டா செஞ்சு தரீங்களா? சரிண்ணா, கண்டிப்பாண்ணா. நல்லா இருக்குப்பா. இதே மாதிரி பண்ணி சார். ஓகேண்ணா, கண்டிப்பாண்ணா. ஓகேண்ணா. நல்லா எடுங்கப்பா. ஓகேண்ணா. என்ன சார்? இப்போ சொல்லு மாதிரி. அனுப்புல கடை நல்லா போச்சுல்ல? சரி, கடையை எடுத்து வை. காலேஜுக்கு போன மணி ஆச்சு. சரிடா. எடுத்து வச்சிருக்கியா? ஓகேடா. சரி, டக்குன்னு எடுத்து வை. குட் மார்னிங் சார். மார்னிங். உட்காருங்கப்பா. ஏன் மச்சான் குரு, நம்ம எவ்வளோ அழகா குட் மார்னிங் சொல்கிறோம். அந்த மனுஷன் என்னடா மார்னிங்ன்றாப்ல. அதே தமிழில் யோசிச்சு பாரு. கால ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு இன்ஜினியரிங் காலேஜ். மை நேம் இஸ் செல்லையா. இன்ஜினியரிங் படித்தா வேலை கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க. பட் நம்ம காலேஜில் படித்தா கண்டிப்பாக வேலை கிடைக்கும். ஓகேவா? எல்லாருக்கும் ஆசை, கனவு, லட்சியம்னு ஏதோ ஒன்று இருந்திருக்கும். ஏதோ ஒரு காரணத்துக்காக இன்ஜினியரிங் எடுத்திருப்பீங்க. பட் இந்த இடத்துல உங்கள் செல்ஃப் இன்ஜினியரிங் கொடுத்தே ஆகணும். யாரை கூப்பிடலாம்? அப்படியே அங்கே தான் கூப்பிடுவான். மணிவாமா.
ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய பேர் ஷிஃபானா. என்னோடய அப்பா பேர் வந்துட்டு முஸ்தஃபா. என்னோடய அப்பா டாக்டராக இருக்காங்க. எனக்கு மோட்டிவேட்டாக பேசுகிறவங்கள கண்டா ரொம்ப பிடிக்கும். என் பக்கத்தில் இருந்துட்டு யாராவது மோட்டிவேட்டாக பேசினாங்க அப்படின்னா என்னையே மறந்து நான் அவங்கள பார்த்துட்டே இருப்பேன். அப்புறம் ஸோ டிஃப்ரெண்ட் கேரக்டர். ஐ லவ் இன்ஜினியரிங் சார். அடுத்தது யாரை கூப்பிடலாம்? பா நீ வாப்பா. ஹேய் டேய் உன் வயசுல பேசுறா. சாரி சார், என் பேர் வந்து சோமசுந்தரம், ஊர் வடக்கலூர். அப்பா பேர் ஆண்டி சுந்தரம். ஊரில் சொத்து பத்தெல்லாம் நிறைய இருக்குது. டேய் இங்கே பார்த்து பேசுறா. சாரி சார், வீட்டில் படிக்க சொன்னாங்க அதான். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னோட பேர் சரண்யா. என்னோடய ஊர் விருதாச்சலம். சின்ன வயசுலேருந்து என்னோடய ஆசை கனவு எல்லாமே நிறைய சோஷியல் சர்வீஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான். பட் வீட்டில் ஒரு அடைச்சி வச்ச கோழி மாதிரி இருந்துட்டேன். பட் இங்கே நிறைய ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து நிறைய சோஷியல் சர்வீஸ் பண்ண போகிறேன். வீட்டில் சொன்ன ஒரு விஷயத்துக்காக நான் இன்ஜினியரிங் சூஸ் பண்ணேன். தேங்க்யூ. சார் மை கமிட் சார். ஏன்டா காலேஜ் ஃபர்ஸ்ட் நாள் லேட்டாக வரீங்க? சார் சரி போய் உட்காரு. தேங்க்யூ சார். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய பேர் வந்து ஷார்ப்பு. என்னோட பேர் மாரி. இங்கே பெரம்பூர் பக்கத்தில் எம்ஜிஆர் நகரில் தள்ளுவண்டி கடை வச்சு தான் படிச்சுட்ருக்கோம். அம்மா அப்பா நல்லா ஃப்ரீ ஸ்காலர்ஷிப் தான் படிக்கிறோம். ஆக்சுவலாக என்ன அப்படின்னா விஸ்காம் படிக்கணும் ரொம்ப ஆசை. வசதியில் இருந்தாலும் இன்ஜினியரிங் படிச்சுட்ருக்கோம். அப்புறம் என்னதாப்பா உங்கள் லைஃப்பில் எனக்கு பிஜே ஆகணும் ஆசை. டேரக்ட் ஆகணும் சார். அப்புறம் எதுக்கு இன்ஜினியரிங் சூஸ் பண்ணீங்க? நீ சினிமா தொழில் சார்ச்ச பல பேர் இன்ஜினியரிங் படிச்சவங்க தான் சார். எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஹிப்ஹாப் தமிழா சிவகார்த்திகேயன், கௌதம் வாசுதேவ மேனன், டைரக்டர் சங்கர் சார் கூட இன்ஜினியரிங் படிச்சவங்க தான் சார். ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில் சார். சூப்பர்ப்பா. தேங்க்யூ சார். ஹே ஷிஃபானா, அவங்க ரெண்டு பேர்த்தோட லைஃப் ஸ்டோரி நல்லா இருந்துச்சுல்ல? ஆமாண்டி, சூப்பராக இருந்துச்சு. Hi friends, I am Sam, come from Perambalur. I am studying Elizabeth College of Engineering. My ambition, facial paint and civil engineer. காஸ்டியூம் நல்லா இருக்கு. எங்கப்பா எடுத்த? நம்ம காலேஜ் கலெக்ஷன் பெரம்பலூரில். ஓகேப்பா. ஓகே, தேங்க்யூ சார். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னோட பேர் பார்த்தீங்கன்னா கார்த்திக், ஊர் பார்த்தீங்கன்னா தலைவாசல். பேசிக்கலாகவே நான் ஒரு ஹேக்கர். ஒருத்தவங்களுக்கு தெரியாமலே அவங்க மொபைல் ஃபோனை ஹேக் பண்ணுவேன். என்னால் முடியும் கண்டிப்பாக. டேய் மச்சான், அவங்க நம்மாடு தூக்கி பக்கத்தில் போடு. தூக்கிடுவோம். என் பேர் அழகு. என்ன பார்க்குறீங்க? பேரில் மட்டும்தான் அழகு. எங்கள் அப்பா கொத்தனாரு, எங்கள் அண்ணன் மேஸ்திரி. இந்தமாரி காலேஜெல்லாம் சேர்ந்தா எதனா ஆட்டையை போட்டு அமைக்கிட்டு போகலான்னு பார்த்தேன் சார். பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்டுக்காக தான் சார் இந்தமாரி காலேஜெலாம் வந்து சேர்ந்தேன். வரட்டுமாங்க சார்? என் பேர் கைலாசம். ஊர் கேள்விப்பட்டுக்கிறியா? பேட்டை, சங்கு பேட்டை. நம்ம புள்ளியெல்லாம் படிக்கிறேன்னு சொன்னாங்க, அதான் வந்தேன். வட்டா சார்? தம்பி நீங்கள் போங்க. குட் ஆஃப்டர்நூன். உட்காருங்க. குட் ஆஃப்டர்நூன் ஸ்டூடெண்ட். என்னோட பேர் சிவகாமி தேவி. நான் உங்கள் பிரின்சிபல் மேனேஜ்மெண்ட் சப்ஜெக்ட் எடுக்கிறதுக்காக வந்திருக்கேன். நான் ஒரு ஐஏஎஸ் ஸ்டூடெண்ட் ஆக வேண்டியவ. அன்ஃபார்ச்சுனேட்லி என்னோட ஃபேமிலி சுச்சுவேஷனால் மேரேஜ் ஆகிடுச்சு. என்னது மேரேஜ் ஆச்சா? உட்கார்றா, ஓவராக ரியாக்ஷன் கொடுக்காது சரியா? ஓகே, உங்களோட ப்ரொஃபஸராக இன்றைக்கி உங்கள் முன்னாடி நின்றுட்டுருக்கேன். ஓகேவா மேம்? நீங்கள் ஆகலை என்ன மேம்? உங்களுக்காக நான் ஐஏஎஸ் ஆகிறேன் மேம். டேய் வாடா, முதல்ல இன்ஜினியரிங் பாஸ் பண்ணு, அதுக்கப்புறம் ஐஏஎஸ் பேசிக்கலாம். உட்கார். பிரின்சிபல் மேனேஜ்மெண்ட் இஸ் நத்திங் பட். சொல்லுங்க. என் பேர் குரு, பக்கத்தூர்ல தான் வரேன். அதையே எப்போ சொல்லிட்டு இருக்கீங்க? இல்லை மேம், போன ஹவரில் டைம் கிடைக்கல, அதான் இப்போ. தம்பி இதெல்லாம் செட் ஆகல. உட்கார். சரிதான். Define the principle of management or the activities that plan, organize and control of the operation of the basic element. இன்னைக்கு கிளாஸ் நல்லா போச்சு இல்லடி? சூப்பராக பண்ணிச்சிட்டி. அது மட்டும் இல்லாமல் அந்த பசங்களோட ஸ்டோரி கேட்டு நான் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டேன். நானும் இம்ப்ரெஸ் ஆகிட்டேன். கண்டிப்பாக அவங்க ஒரு நல்ல ஸ்டேஜ்க்கு வருவாங்க. கண்டிப்பாக நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு மோட்டிவேட் பண்ணலாம். ஷூர். மச்சி குடிட்டா.
தம்பி லிசன் டு மீ கிளாஸ், இங்க பாருங்க. அத்தே 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 என்னாச்சு, அத்தே 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 ஏதாச்சு, அத்தே 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 என்னாச்சு. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போற லெசன் வந்து ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல். ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல் வந்து காலம் டைப்ஸ் பார்க்க போறோம். காலம் டைப்ஸ் எத்தனை டைப்ஸ் இருக்குன்னு ஒவ்வொன்றா பார்க்க போறோம். எக்ஸ்கியூஸ் மீ சார். சொல்லுப்பா. அக்காவுக்கு மேரேஜ் வச்சிருக்கோம் சார், அதனால ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் இன்வைட் பண்ணிக்கிறேன் சார். சரி சொல்லிப்பா. ஓகே சார். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கம்மிங் சண்டே எங்கள் அக்காவுக்கு மேரேஜ் வச்சுருக்கோம், மறந்துடாமலாம் வந்துடுங்க. ஷாம், சொல்லுங்க. அக்காவுக்கு சீர்வரிசை எல்லாம் எங்க? திருச்சி போகலான்னு இருக்க மச்சான். அதுக்கே அங்கே போகிற? நம்ம பெரம்பலூரில் எஸ்எஸ் ஃபர்னிச்சர்ஸ் இருக்கே, அங்கே போ, எல்லாமே மலிவான விலை கிடைக்கும். இல்லை மச்சான், அங்கே போனால் ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் எல்லாம் கம்மியான ரேட்டில் கிடைக்கும். அட, இங்கே பீரோலேருந்து ஃப்ரிட்ஜ் வரைக்கும் எல்லாமே கம்மி ரேட்டில் கிடைக்குதுப்பா. மச்சானுக்கு பைக் எடுத்துக்கலாம்னு இருக்க மச்சான். அதுக்கே என்ன அங்கே போகிறேன்? நம்ம பெரம்பலூரில் விலை வேண்டாம் இருக்குது, அங்கே எடுத்துக்கலாம்டா. சரி மச்சான். ஏய் மச்சான், சரக்கு அதெல்லாம் கண்டிப்பாக இருக்கு மச்சான். பாண்டிச்சேரி சரக்கு. சரி மச்சான். உள்ள வந்த உடனே இரிட்டேட் பண்ற மாதிரி பண்ணுங்கடா. உட்காருங்க. இன்னைக்கு நம்ம பிரின்சிபல் ஆஃப் மேனேஜ்மெண்ட்ல அதோட டெஃபினேஷன் பத்தி பார்க்க போறோம். அவரை ஏன் இவங்க மேனேஜ் பண்ணிக்கிட்டு? டேய், நீ ஏன்டா தானே சொல்லிட்டு இருக்க? அம்புள் தூட்டுறாரா? கம்முன்னு உட்கார்றா அமைதியா. ஏன்டா எப்போ பார்த்தா மேம் கோபப்படுத்திட்டே இருக்கீங்க? இதே பொழப்பா போச்சு, அடிச்சு வாயெல்லாம் உடச்சிரும் பார்த்து. உன்னதான் தம்பின்னு சொல்லிச்சுல, உட்கார். சரிதான், சைத்தான் சைக்கிளில் போகுது. என்ன ஷாப்பு? இங்க பாக்குதுடா, ஏதோ பிரம்மையா இருக்குண்டா. சீரியஸா பாக்குதுடா. மாரி சார், அங்க என்ன டிஸ்கஷன்? ஒண்ணும் இல்ல மேம். ஹாய் கைஸ். ஹாய். உங்க ரெண்டு பேர்த்தோட லைஃப் ஸ்டோரி ரொம்ப நல்லா இருந்துச்சு. தேங்க்ஸ்ங்க. என்னோட பேர் சரண்யா. அதான் சொன்னீங்களே. கவலைப்படாதீங்க, லைஃப்ங்கிறது ஒரு வாட்ச் மாதிரி, நம்மளே பார்த்து நிறுத்தினா ஸ்டாப் ஆயிடும். தேங்க்ஸ்ங்க. கண்டிப்பா நீங்க ஒரு நல்ல லெவலுக்கு வருவீங்க. தேங்க்ஸ். ஆமாண்டி, டைம் ஆச்சு. ஓகே பை. ஓகே பை. பாய்ங்க. குட் ஆஃப்டர்நூன். ஹாய், என் நேம் வினோத். அது மட்டும் இல்லை, நான் தான் நம்ம காலேஜோடைய சீனியர். இன்னொன்று கல்ச்சுரல் இன்சார்ஜ். ஸோ எல்லாருமே ஒரு விஷயத்தை எதிர்பார்த்து காத்துட்ருப்பீங்க, அதான் கல்ச்சுரல். ஸோ நம்ம காலேஜில் 29, 30, 31. ஸோ இந்த 3 நாளுமே கல்ச்சுரல் நடக்குது. யாருக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அவங்க எல்லாருமே மறக்காமல் என்னை வந்து பார்த்து உங்கள் நேம் பதிவு பண்ணிக்கோங்க. முக்கியமாக இந்த இயர் ஸ்டூடெண்ட் எல்லாருமே எல்லா போட்டியிலையும் கலந்துக்கிட்டு என்ஜாய் பண்ணணும், வின் பண்ணணும். ஓகே? சார் சொல்லுப்பா. சப்ஜெக்ட்ல ஏதாவது டவுட்டா? சார் இல்லை சார், காலேஜில் கல்ச்சுரல் ப்ரோக்ராம் வைக்கிறாங்கல்ல சார், அதை பற்றி ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட கொஞ்சம் பேசலாம் தான். சப்ஜெக்ட்ல ஏதாவது டவுட் வந்துடாது உங்களுக்கு? இல்லை சார், இந்த ஒரு நிமிஷம் மட்டும் சார். சரி வாங்க வந்து பேசுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சொல்லுங்க. காலேஜில் கல்ச்சுரல் ப்ரோக்ராம் வருது இல்லையா, நம்மளாம் சேர்ந்து டான்ஸ் பண்ணலாம். அதான். மாரி ஷார்ப்பு, நீங்க சொல்லி இல்லாமலாடா? அப்படி இல்லைடா, டான்ஸ்னா டான்ஸ் மாதிரி மற்ற காலேஜில் இன்டோரில் ஆடாமல் இந்த டைம் ஸ்ட்ரீட் டான்ஸில் எல்லாருமே சேர்ந்து டான்ஸ் ஆடினா நம்ம காலேஜ் டிபார்ட்மெண்ட்டுக்கு டெவலப்பாக இருக்குங்கடா. அதான் ஃபன் பண்ணுறோம். என்னப்பா, அப்ப நாங்களா இல்லையா? இல்லாமையா? ஹே சிஃபானா, மாரி ஷார்ப்பும் சினிமாவில் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்படியே சுத்தமாக இன்னும் எதுலேயும் அப்டேட் ஆகாமல் இருக்காங்க. அவங்க என்னடி பண்ணுவாங்க, அவங்க சுச்சுவேஷன் அப்படி இருக்கு.
அதான் நான் ஒரு பிளான் பண்ணியிருக்கேன். என்ன பிளான்? என் பர்த்டே அதுமா அவங்களுக்கு ஒரு gift கொடுக்கலாம். என்ன கிஃப்ட்? அவங்கள ஈவினிங் வர சொல்கிறேன். ஓகே, நீ சொன்னதா நான் சொல்லிடுறேன். சாக்லேட் எடுத்துக்கோங்க, எனக்கு இன்னைக்கு பர்த்டே. பர்த்டேவா? ஹாப்பி பர்த்டே. தேங்க்யூ. ஹாப்பி பர்த்டே. தேங்க்யூ. ஹாப்பி பர்த்டே. ஹாய், எனக்கு பர்த்டே. சாக்லேட் எடுத்துக்கோங்க. ஹாப்பி பர்த்டே. தேங்க்யூ. ஹாப்பி பர்த்டே. ஹாப்பி பர்த்டே. தேங்க்யூ. தேங்க்யூ. உங்க 2 பேருக்கு எப்போ பர்த்டே? எங்களுக்கு தான் அப்பா அம்மாவே இல்லையே, அப்புறம் எங்கே பர்த்டே? ஓகே பாய். ஓகே பாய்ங்க, பரவாயில்லைங்க. பாய்ங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கு. கண்டிப்பா இந்த பசங்களுக்காக ஏதாவது பண்ணியே ஆகணும். அங்க பார் மாரி ஷார்ப். ஹாய். எதுக்கு வர சொன்னீங்க? உங்க கூட பேசலாம் தான். சொல்லுங்க. என்ன மச்சாது? உங்க லைஃப்காக நான் கொடுக்குற gift. என்ன இருக்கு? இதுக்குள்ள என்ன இருக்கு? மொபைல் ஃபோன் இருக்கு. வாவ், சூப்பர்ங்க. இது எப்படி யூஸ் பண்ண கூட தெரியாது. ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நானே இதில் இன்ஸ்டா, டிக்டாக் எல்லாமே இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன். நீங்களே ஒன்றா க்ரியேட் பண்ணி வீடியோ போடுங்க. ரொம்ப தேங்க்ஸ்ங்க. நீங்கள் விஜய் ஆகிறதுக்கும் இவங்க டிரெக்டர் ஆகிறதுக்கும் என்னோட விஷஸ். தேங்க்யூங்க. தேங்க்யூ. 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 தேங்க்ஸ்ங்க. தேங்க்ஸ்ங்க. ஏய் மச்சான். மச்சான். ஏய் ஷார்ப்பு. இது அந்த பொண்ணுக்கு கிஃப்ட் கொடுத்தல. பிரிச்சு பாப்போமா? எப்படி பிரிச்சு பாப்போம்? என்ன? எப்படி பாக்ஸ் சார் இது? சரி. சாய் நான் கேக்குறேன்டா. இல்லடா. அதுதான் அந்த புது மொபைல் ஃபோன் தானே சொன்னிச்சு. சரி இருக்கும். போகணுங்களா? போகணும் சார். இது எப்படி யூஸ் பண்றது கூட நமக்கு தெரியலடா. இந்த உலகத்துல நம்ம எதுவும் கத்துக்கிட்டு வரல, நம்மளே கத்துக்கிறோம். சரி டிக்டாக் ஏதாவது இன்ஸ்டால் பண்ண பாப்போம். ஏய் மாரி, டிக்டாக் இன்ஸ்டால் ஆகிருக்கிற மாதிரி பொண்ணா, இந்த பொண்ணு எல்லாமே இன்ஸ்டால் ஆகி கொடுத்துருக்கா. போய் டேலாக் பேசுங்களா அப்படிங்கிற. சரி போமா. டேய் ஷார்ப்பு, வாழ்க்கை கிளியர் பண்ணுவோம்டா. டேய் மாரி, ஒரு நிமிஷம்டா. நம்ம ஏன் மற்றவங்க பண்ண வீடியோ பண்ணிட்டு நம்மளே வீடியோ பண்ணி போடலாம்ல, செம்மையாக இருக்குல்ல அப்படிங்கிற. டேய் மாரி சொல்லு சார். வாடா இது வீடியோ பண்ணலாம். இரு மச்சான், தள்ளுவண்டி பசங்க ஐடி கிரியேட் பண்ணி வீடியோ போஸ்ட் பண்ணலாம்டா. அப்படிங்கிற. ரெடி போடுவோமா? போடுவோம். சார் ரெக்கார்டிங் போட்டுடா. ஓகே பேசணும் சரியா? எதை பற்றி பேச போகிறோம்? மாரி எனக்கு ஒரு ஐடியா மாதிரி. நம்ம ஏன் கஷ்டப்படுறவங்களாம் மோட்டிவேட் பண்ணுற மாதிரி வீடியோ பண்ணுறது மக்களுக்கும் பிடிக்குங்க. பண்ணலாமா? பண்ணலாமா? ஓகே ரெடி பண்ணி பார்ப்போமா? ஹாய் ஹாய், என் பேர் ஷார்ப்பு. ஒரு டைம் ஓகே திருப்போம். ஏய் மச்சான் கரெக்டாக பேசுகிறா சரியா? ஹாய் ஹலோ, நான் தான் உங்கள் மாரி. சாரி சரி இது ஃபைனலில் கரெக்டாக பண்ணுறேன். நான் போய் ரெக்கார்ட் பண்ணுறேன். ஒரு வருஷம் பர்ஃபெக்டாக பண்ணுறோம். ஹாய் ஹலோ, நான் தான் உங்கள் ஷார்ப்பு. நான் தான் உங்கள் மாரி. நாங்கள் தான் தள்ளுவண்டி பசங்க. ஓகே பண்ணலாமா? ஓகே ரெடி போகலாம். ஓகே. இந்த உலகத்தில் இன்ஸ்பிரேஷன் சொல்லிக்க யாராவது இருப்பாங்க. என்னோட இன்ஸ்பிரேஷன் அப்படின்னா மாரி. என்னோட இன்ஸ்பிரேஷன் அப்படின்னா ஷார்ப்பு. வாழ்க்கையில் சாதிக்கணும் ஒரு வெறி இருக்கும். எப்படி தெரியுமா? கடிவாள கட்டின குதிரை மாதிரி, காட்டுக்குள்ள இருக்க சிங்க மாதிரி, கண்ணில் ஒரு துளி பயம் இல்லாம வெறியோட வாழ்க்கையில போராடணும். என்னதான் புரிய வேறு பண்ணாலும் கருகாது. கீழே இருந்து பார்க்குற எல்லாத்தையும் அது காக்காவை தான் தெரியும். இயற்கையோட அழகு இயற்கைக்கே தெரியாது. அந்த இயற்கையோட நம்மளால போராட முடியல. நம்மளோட திறமை நமக்கே தெரியாதனால தான் நம்ம லைஃபோட நம்ம போராட முடியல. சிகரம் தொடுவோம், உயரம் அடைவோம். கனவுகள் மெய்ப்பட. ஜெய் ஹிந்த். மச்சான் வீடியோ அப்லோட் பண்றோம், தெரிக்க விடுறோம். சோமு இந்த வீடியோ பாரு. அது சும்மா பண்ணிருப்பாங்க. இந்த வீடியோ பாரு. மாரி உலகத்துல இன்ஸ்பிரேஷன் சொல்லிக்க யாராவது இருப்பாங்க. என்னோட இன்ஸ்பிரேஷன் ஆமா மச்சி. ப்ரொடக்டிவ்ல ஃபர்ஸ்ட் பயங்கரமா பண்ணிருக்காங்க. மச்சி என்ன பண்றாங்க மச்சான்? பயங்கரமா இருக்கு. மாப்ள மாரி ஷார்ப்பே.
எங்கேயோ போயிட்டீங்கடா. மச்சி சூப்பர் மச்சி, சூப்பர் சூப்பர் வீடியோ வேற லெவல் மச்சி. ட்ரெண்டிங்ல நீங்க தான் இருக்கீங்க. இந்த உலகத்தில் இன்ஸ்பிரேஷன் சொல்லிக்க யாராவது இருப்பாங்க. என்னோட இன்ஸ்பிரேஷன் அப்படின்னா மாறி. என்னோட இன்ஸ்பிரேஷன் அப்படின்னா ஷார்ட். வாழ்க்கை எல்லாருக்கும் சாதிக்க ஒரு வெறி இருக்கும். எப்படி தெரியுமா? கடிவாளம் கட்டின குதிரை மாதிரி, காட்டுக்குள்ள இருக்க சிங்கம் மாதிரி, கண்ணில் ஒரு துளி பயம் இல்லாம வெறியோட வாழ்க்கையில போராடணும். என்னதான் புரிய உயர பிறந்தாலும் கழுகாகாது. கீழே இருந்து பார்க்குற எல்லாத்தையுமே அது காக்காவை தான் தெரியும். இயற்கையோட அழகு என்னன்னா இயற்கையே தெரியாதனால தான் இயற்கையோட நம்மளால போராட முடியல. நம்மளோட திறமை நமக்கே தெரியாதனால தான் நம்மளோட லைஃப்ல நம்ம போராட முடியல. சிகரம் தொடுவோம், உயரம் அடைவோம். கனவுகள் மெய்ப்பட. ஜெய்ஹிந்த். கங்க்ராட்ஸ் மச்சி, சூப்பர், நல்லா பண்ணுங்க. மச்சான் மாறி ஷார்ப்பு போட 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 வேற லெவல்டா. டேய் கிளி 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 சும்மா கிழிச்சிட்டீங்கடா. ஷார்ப்பு ஒரே வீடியோ ட்ரெண்ட் ஆயிட்டோம்டா. ஒரே வீடியோல ட்ரெண்ட் ஆயிட்டோம். அந்த கண்டென்ட் தான்டா இயற்கையோட அழகு. அந்த கண்டென்ட் தான். ஆனா நினைச்சு கூட பார்க்கலடா ஒரே வீடியோல ட்ரெண்ட் ஆகும்னு. மச்சான் தினமும் ஒரு வீடியோ பண்ணி போடுமா? தினமும் ஒரு வீடியோ பண்றோம், தினமும் சக்சஸ் கொடுக்குறோம். சூப்பர் மச்சான். பரவாயில்லையே, ஒரே வீடியோல ட்ரெண்டிங் ஆயிட்டீங்க. சூப்பர் தான். கங்க்ராட்ஸ் கங்க்ராட்ஸ். தேங்க் யூ. என்னடா ஆச்சு? மூஞ்சி உருன்னு வச்சிருக்க. ஒன்றும் இல்லை ஷார்ப்பு. என்னாச்சுன்னு சொல்லுங்க. என்னாச்சுன்னு சொல்லுங்க. இல்லைங்க, உங்களுக்கு ஒன்றா கேட்க அம்மா அப்பா இருக்காங்க. எங்களுக்குண்ணா எனக்கு ஒன்றா மாறி, மாறிக்கு ஒன்றா நான் தான். ஏன் அப்படி சொல்கிறீங்க? உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இருக்கோம். அப்படி இல்லைங்க, ரொம்ப நாளாக ஒரு விஷயம் மனசை போட்டு உறுத்திட்டே இருக்கு. உங்ககிட்ட சொல்லாங்களா? சொல்லுங்க. ஒரு நாள் செம்மையாக மழை பெஞ்சிட்டு இருந்தது. ரோட்டோரத்தில் ஒரு குப்பை தொட்டி. அந்த குப்பை தொட்டியில் 2 குழந்தைங்க, அனாதை குழந்தைங்க செம்மையாக கத்திட்டு இருந்தாங்க. ரோட்டில் போகிற காரு பஸ்ஸு யாருமே அந்த குழந்தை கண்டுக்கவே இல்லை. ஆனால் அதே குப்பை தொட்டியில் ஒரு நாய் அந்த குழந்தைங்களுக்கு பால் கொடுத்துச்சு. அந்த குழந்தை தாங்க நாங்கள் 2 பேரும். ரோட்டில் போகிற யாருமே கண்டுக்கல. 5 அறிவுள்ள நாய்களுக்குள்ள அறிவு கூட மனுஷங்களுக்கு இல்லை. ஏன்டா இப்படி ஃபீல் பண்ணுறீங்க? யாரும் இல்லைனா என்ன, அதான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இருக்கோம்ல, அப்புறம் என்ன? கண்டிப்பாக நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி ஒரு டிரெக்டராகவும் நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி ஒரு விஜயாவும் ஆகுது. வாழ்த்துக்கள். விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி. நன்றி. தேங்க்ஸ்ங்க. சரி வரேங்க. ஏன் சார் நம்ம பண்ண வீடியோக்கெல்லாம் பாய்னா உயிரோட இருந்த செம்மையாக பெருமைப்பட்டுருப்பார்ல? கண்டிப்பாடா. மாறி சார் புரியலட்டான்னு சொல்லிட்டு ரொம்ப பெருமைப்பட்டுருப்பாப்புல. பாயில வளர்ந்துட்டீங்க, வாழ்க்கையிலே வளரணும் பார்த்துக்குங்க. வளர்ந்து காமிக்கிறோம். டே இது நம்ம கண்ணு மடடா. இது நம்ம கண்ணு கிடையா? ஆமா. இதா? ஆமா மச்சான், பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சு. அவர்கிட்ட போய் பார்த்துட்டு போமா? அவர்கிட்ட பார்த்துட்டு போமா? ஏய், அந்த அட்டைப்பெட்டில தூக்கி போற என்ன பண்ணிட்டே இருக்கீங்க? அந்த அட்டைப்பெட்டில தூக்கி போற லாரி வந்துச்சுடா. டேய், அட்டைப்பெட்டில தூக்கி போறா. இந்த வேடிக்கை பார்த்துட்டே இருக்கான். ஏய், மணி ஆச்சுடா, எடுத்து போறடா சீக்கிரம். ஷார்ப்பு கணக்கு கிடையாது. டே அப்பா, செம்மையாக டெவலப் பண்ணிட்டான்டா. கடை நல்லா பெருசாக இருக்குல்ல. ஓனர் ஆகிட்டான் போல. கடை ஓனர் ஆகிட்டு ஜம்முன்னு இருக்கான்டா.
வாங்கடா ஷார்ப்பு மாறி நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன்டா. ஹலோ ஒரு நிமிஷம் அண்ணா இந்த லோடு வந்துருச்சுண்ணே பார்த்து இறக்கிங்க. டேய் பசங்களோட சேர் எடுத்து போடுறா. என்னடா காலேஜில் ஒழுங்கா போறீங்களா? அப்புறம் வியாபாரம் தள்ளுபடி வரலாம் பரவாயில்லையா? ஏதோ போயிட்டு இருக்குடா. பாய் போனதோட தான் ஒரு மாதிரியா இருக்கு. பாய் இன்னும் சாவல. டேய் என்னடா சொல்ற? பாய் உயிரிழந்த வரைக்கும் நல்லா பார்த்துக்கிட்டாரா. ஏன்டா இப்போ சொல்ற? ஒன்றும் இல்லைடா, பாய்க்கு ஒரு பொண்ணு இருந்தது. அந்த பொண்ணு ஒரு பையனோட ஓடி போயிடுச்சுடா. அதனால பாய் ரொம்ப மனநலம் பாதிக்கப்பட்டாரு. அந்த விஷயத்த உங்கள்கிட்ட சொன்னால் உங்கள் வாழ்க்கை வீணா அப்படின்னு நான் உங்கள்கிட்ட சொல்லலை. இப்போ அவர் எங்கே இருப்பார்? ஏதோ மனநல காப்பகத்தில் இருக்காருன்னு கேள்விப்பட்டேன். அந்த ஆஷ்டம் எங்க இருக்குன்னு தெரியுமாடா? தெரியலடா. சரி வா போனோம். சரி வா. சரி வரேன்டா. வேண்டாங்கண்ணா. சரிடா பார்த்து போயிட்டு வாங்கடா. ஏன் சார் இப்போ 3 இருக்கா? இல்லடா, பாய் நம்மளை விட்டு போய் 6 மாசம் ஆச்சு. அதான் விடுமாச்சான் இருக்குடா. பாய் எங்கேயும் போல, நம்ம கூட தான் இருக்காரு. காலேஜில் கல்ச்சர் வருது, அதை பற்றி நினச்சி பார்த்தியா? நம்ம டான்ஸ் ஆனால் எப்படி இருக்கும் யோசிச்சு பாரு. மாசாக இருக்கும். தலைவர் திமிங்கலம் தானுங்கோ 6 கடல் சேரும் அந்த இடத்தில் அவங்க இத பாட்டு விட்ட உழுவ மீன் விட்டதையா பஞ்சாயத்து தலைவரான சுறா மீன் தானுங்கோ. பஞ்சாயத்து தலைவரான சுறா மீன் தானுங்கோ. அவர் சொன்னபடி 20 கோடி நிச்சயதார்த்த தானுங்கோ. கல்யாணம் நடந்து வருது பாருங்கோ. வாழ மீனுக்க விலங்கு மீனுக்க கல்யாணம். துணி கூட்டம் எல்லாம் ஊர்வலம். கடலில் நடக்குதையா திருமணம். தம்பி 2 பஜ்ஜி கொடுங்க. ஓகேண்ணா. தம்பி உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது. நீங்கள் தானே இந்த தள்ளுவண்டி பசங்க? ஆமாண்ணா. உங்கள் வீடியோஸ்லாம் பார்த்தேன், சூப்பராக இருந்துச்சு. தம்பி நான் ப்ரொடெக்ஷன் பண்ணி வச்சுருக்கேன். 2 பேரும் நடிக்க வரீங்களாப்பா? என்னன்னா புரியல. நீங்கள் தாயா நடிக்க வரீங்களா? நீங்கள் தாயா நடிக்க வாங்க. வரணும், கண்டிப்பாக வரணும். இப்போவே வரீங்களாப்பா? நாங்கள் என்ன ட்ரெஸ்ஸு கூட மாற்றுறோம். பரவாயில்லையா, சட்டை மட்டும் மாற்றிடுவாங்க, போகலாம். ஓகேண்ணா, நாங்கள் சட்டை மட்டும் மாற்றுறோம். ஓகேண்ணா, கொஞ்சம் சீக்கிரம் வாங்க, போகலாம். போகலாமாப்பா? போகலாம். சரிப்பா, ஏறுங்கப்பா, வண்டியில் ஏறுங்க. ஷார்ப்பு குழுகுழுதா செம்மையா இருக்குடா. சார் கண்டிப்பாக சினிமா இப்போ வாங்கி தந்துடுவீங்களா சார்? கண்டிப்பாக வாங்கி தரேன்ப்பா, கவலைப்படாதீங்க. ஓகே சார். நன்றி சார். அது போதும் சார். டீ மாறி அங்கே போடுற செம்மையா இருக்குடா நேச்சுரல்ஸ்லாம். ஷார்ப் இங்கே போகிற தியேட்டருடா. நம்மளாம் ஒரு நாள் போய் படம் பார்க்கலாம். கண்டிப்பாக பார்க்கலாம். இந்த சைடு போடுற சூப்பராக இருக்குடா. மச்சம் மெத்த விட்டுறா, அங்கே போடுறேன். உள்ள ஏசியில் குளு குளுன்னு இருக்குடா. டேய் பாய் மாதிரி இல்ல? எங்கடா?
சார் ஒரு நிமிஷம் வண்டி நிப்பாட்டுங்க சார். சார் அப்படியே ரிவேஸ் வாங்க சார், ஒரு நிமிஷம் சார். வாங்க சார். சார் பின்னாடி வாங்க சார். வாங்க சார். ஷார்ப்பு பாய் தான்டா. பாய் தான் நினைக்கிறேன்டா. சார் சார் தள்ளுவண்டி பசங்க வாழ்க்கை பாயோட தொடருமா? சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.